ஹே மேம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஆத்தூரில் இருக்கிற ஆனைவர முட்டல் தான். சரி, ஓகேங்களா. இதுக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 200 தான் எடுத்துகிட்டு போனோம். பிகாஸ் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் போயிட்டோம். சரி, ஓகே. போனோடனே என்ன கேட்டாங்கன்னா, என்ட்ரி பாஸ் கேட்டாங்க. பர் பர்சனுக்கு ஒரு 20யும், பைக்குக்கு 20யும், அதுக்கப்புறமேலு காராக இருந்தால் 50 ருபீஸும் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேங்களா. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பைக்கில் ட்ராவல் பண்ணி போனால் நம்ம அழகான ஒரு அருவியும் கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான அழகான ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம். சரி, ஓகேங்களா. இப்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த பூச்செடி அழகாக இருந்தது. சரி, கொஞ்சம் இன்றைக்கி சண்டே வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டது தான் இந்த ஆனைவர முட்டல். சரி, ஓகேங்களா. போயிட்டு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம். ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. மேபி சேலத்துலேருந்து வந்தால் ஒரு 1.5 ஹவரில் வந்துடலாம். ஓகே காய்ஸ். சரி, ஓகே. 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டே போனோமா. சரி, ஓகே காய்ஸ். இந்த வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாங் ட்ராவல் பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, கூடி சீக்கிரம் நம்ம போயிடலாம். சரி, போயிட்டு இருக்கும் ரைட் சைடு ஒரு வழி கட் ஆயிரும். சரி, ஓகேங்களா. நம்ம கார் அண்ணன் வந்து நமக்கு வழி விடல, பட் நான் விட்டுட்டாரு கட்சியில். ஸோ ரொம்ப ஓகே. நான் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. ஒரு 150 ருபீஸ் தான் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போயிட்டு வரதுக்கு டோட்டலாக 150 ருபீஸ் தான் செலவாச்சு எங்களுக்கு. ஸோ போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் அங்கே ஸ்டாப்பிங் இருக்கும், அங்கே வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போனால் அந்த அருவி வந்துடும். ரொம்ப தூரம்லாம் இல்லை. சரி, நான் போனப்போ கொஞ்சம் வாட்டர் கம்மியாக தான் இருந்தது. மேபி இப்போ கொஞ்சம் சீசன் இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மந்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகேங்களா. மேலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் குளித்தோமா, அதெல்லாம் 12 மணி வெயில், 1 மணி வெயில். சரி, ஓகேங்களா. அப்படியே குளித்து முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தால் நம்ம அழகான பூங்காக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். அந்த பூங்காவில் என்னென்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நடந்து போனால் கொஞ்சம் பார்க் இருக்குது. பார்க்கு அப்புறமேல அங்கே பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது. ஓகேங்களா. காஃபி வந்து 15 ருபீஸு, டீ 15. ஆமாம், 2 15 ரூபா தான். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் வரல, டக்குன்னு தமிழில் வந்துச்சு. ஓகேங்களா. ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு போனோம்னா, இன்னும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த போட்டிங் பண்ணுற இடம் தான் இது எல்லாமே. போட்டிங் எவ்வளோ ஆகும்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு போனால் கேட்டால் பர் பர்சனுக்கு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு கீழே இருக்க பசங்களுக்கு எதுவும் அமௌண்ட்டு இல்லை. ஸோ நம்ம 5 வயசு மேலே இருக்க எல்லாருமே எதாக இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மிருகங்களோட ஸ்டாச்சுலாம் வச்சு தான் நல்லா தான் இருந்தது. ஸோ ஓகேங்களா. இதுதான் அந்த ஏரியில் லேக்கில் நல்லா தண்ணி நிறையாவும் இருந்தது. சரி, ஓகேவா. நாங்கள் பார்த்திங்கன்னா போட்டிங் பண்ணலான்னு பிளான் போட்டேன், பட் ஆனால் கடைசியில் செட் ஆகலை. போட்டிங் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஸ்விம்மிங் தெரியலாம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே சுற்றி பார்த்தோம்னா ஒரு யானையோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தது. பட்டர்ஃப்ளை ஸ்பாட்னு ஒன்று சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் இருந்தது. ரோஸ் கார்டன் கொஞ்சம் அழகாக இருந்தது. என்ன பார்த்திங்கன்னா அங்கே ரோஸ்லாம் நிறையா நார்மலாக இருந்தது ஓரளவுக்கு. ஸோ ரொம்ப அதிகமானாலும் ரொம்ப கம்மியாகல. இப்போ தான் மட்டும் வச்சுருந்ததால சரி, ஓகேங்களா. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஊஞ்சல்லாம் இருந்தது. பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணேன். சரி, அங்கே பார்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் கிடைக்கும். ஸோ பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். ஒரு 30 ரூபா 40 ரூபாலையும் நம்ம ஓரளவுக்கு லஞ்சை முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஆனால் நாங்கள் முடிச்சிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது நிறையா ஆல்ரெடி 2-3 டைம் போயிருக்கோம். பட் ஆனால் இது 4வது டைம் போனோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். சரி, ஓகே. ஆல்ரெடி பண்ணப்போ அவ்வளோக்கு வீடியோ கவர் பண்ணல. ஸோ நம்ம மொபைல் அந்த அளவுக்கு இல்லை. சரி, ஓகே காய்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே இருந்தாலும் சேலத்துலேருந்து கூகுள் மேப்பில் ஆனைவர முட்டல்னு போட்டாலே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஆத்தூர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். எங்கே இருந்தாலும் ஒரு 1 ஹவரில் வந்துடலாம். ஓகேங்களா. எங்கே இருந்தாலும் இல்லை, உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் மேக்ஸிமம் வந்துடலாம். சேலத்துலேருந்து 1 ஹவர் 1.5 ஹவரில் வந்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே இந்த அழகான ரோஸையும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பை பாய், see you, love you all.